ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த விநாயகப் பெருமானுடைய அருளை வேண்டி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 19/11/2024 கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டும். அதே நேரத்திலே இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானையும் வணங்க வேண்டும். சிவப்புதல்வர்கள் இருவரையும் வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சூரிய உதயம் காலை 6:08 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. அதேபோல் விளக்கேற்றும் நேரம் காலையிலே 5 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10 வரை தேய்பிரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது இறை பரம்பொருளை வேண்டி 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் சிறப்பான முறையில் அமைய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். சங்கடகர சதுர்த்தி, விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்றன. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். விநாயகர் கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். என்றோ ஒரு வேலை செய்திருப்பீர்கள், அதற்கான பணம் வராமல் இருந்து கொண்டிருக்கும். இன்றைய நாளிலே அது தேடி வரும் உங்களை. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே முருகனை வழிபடுங்கள், விநாயகரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் இன்றைய நாளிலே எல்லா சிறப்புகளும் தேடி வரும் உங்களை. முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக சிம்மராசியினருக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களினுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். புகழ் கூடும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே நல்ல செய்தி வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்றாலும் முருகனை வழிபட்டால் சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகிவிடும். அதேபோல் விநாயகனை வழிபட்டால் சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகிவிடும். உங்களுக்கு 2 துடுப்புகள் இன்றைய நாளிலே கிடைத்திருக்கின்றது. விநாயகரும் முருகனும். இந்த 2 துடுப்புகளை பிடித்து கொண்டு சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து வெளிவந்து விடுங்கள். மனம் சற்று சலனமாக இருக்கும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே அமைதி காக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், கந்த குரு கவசம் படியுங்கள்.
அதேபோல் விநாயகர் அகவல் படியுங்கள், விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் ஒன்றுமே செய்யாது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்பட்டு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள், விநாயகரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகனை வணங்குங்கள். விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஆசை வரும். சென்று வருவீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி. எல்லா ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை மாலையிலே வழிபட்டு உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நம் எல்லோருக்குமே ஒரு பெரிய சிக்கல், இந்த மனதை எப்படி அடக்குவது. ஒரு 15 நிமிஷமான பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது சார். பூஜையில் உட்காரும் போது தான் ஏதாவது பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடுது. உட்காந்து ஒரு நிம்மதியாக ஒரு 15 நிமிஷம் சுவாமியை வேண்ட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போய் பிரகாரத்துக்குள்ளே போய் சுவாமியை எந்த விதமான மன எதுவும் இல்லாமல் சுவாமியை வேண்டும் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை. யாராலையுமே அது முடியலை. காரணம், மனது அப்படியே ரொம்ப வேகமாக சுற்றிகிட்டே இருக்கு.
பெரிய சயின்டிஸ்ட்லாம் கூட சொல்கிறாங்க, இந்த மனதுடைய வேகத்துக்கு இணையான கம்ப்யூட்டரை எங்களால் இனிமேல் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு. ஓ, அப்படி இருக்கும்போது இந்த மனதை அடக்குவது எப்படி? அதுக்கு நம்முடைய ஆன்மீகம்தான் சரியான வழி. ஆரம்ப காலத்தில் நம்மளால் முடியாமல் போகலாம். ஆனால் போக போக போக, அதாவது ரிஷிகளுக்கே இது கஷ்டமாக தான் இருந்திருக்கு. நாமெல்லாம் கலிகாலத்தில் இருக்கோம். கலிகாலத்தில் எத்தனையோ விதமான டிஸ்டர்பன்ஸ் நமக்கெல்லாம் இருக்குது. ஆகவே நமக்கு இது மாதிரி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. காரணம் ரிஷிகளுக்கே அப்படி இருந்திருக்கு, விஸ்வாமித்திரருக்கே அப்படி இருந்திருக்கு. விஸ்வாமித்திரரே தன்னுடைய தவ பலனை எல்லாம் மனசை கொஞ்சம் சிதற விட்டு போக்கடிச்சிட்டார் அப்படின்னு உண்டு. அவங்களாம் நமக்காக வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதனால் ரிஷிகளை நாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு இப்படிலாம் இருக்காது அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அவங்களாம். ஆக மனதை எப்படி அடக்குவது, அதற்கு ஆன்மீகம் என்ன சொல்கின்றது என்பதை இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய சனாதன இந்து தர்மம் சும்மா பேருக்காக வடிவமைக்கப்பட்டதல்ல. அது ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களையும் அறிவியல் பூர்வமான உண்மைகளையும் தன்னகத்தே கொண்டது நம்முடைய ஹிந்து தர்மம். மனிதனுடைய பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அனைத்து துன்பங்களுக்கும் மனம்தான் காரணம் என்று உணர்ந்த நம்முடைய ரிஷிகள் மனதை நாசம் செய்ய நமக்கு தந்த எண்ணற்ற பயிற்சி முறைகளின் வாழ்வியல் நெறியே ஹிந்து மார்க்கமாகும். ஆகவே நம்முடைய ஹிந்து தர்மமானது நம்முடைய வாழ்க்கையின் பரிமாணங்களை நமக்கு உணர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இதிலே பலவிதமான வழிகளை நமக்கு சொன்ன ரிஷிகள் மனிதனுடைய பிரச்சனைகளை எல்லாம் நன்கு ஆராய்ந்து அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் மனம்தான் என்பதை உணர்ந்தார்கள். அதனால் அந்த மனதை கட்டுப்படுத்துவது எப்படி, அதற்கு எண்ணற்ற பயிற்சி முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் தான் அவற்றை பின்பற்றாமல் இருக்கின்றோமே தவிர அவர்கள் அவர்களுக்கான கடமையை மிக சரியாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வியல் நன்னறியை இந்து தர்மம் மிக அழகாக சொல்லித் தருகின்றது. மனம் என்னும் ஆட்டங்கில் தாண்டவ கோனே, முக்தி வாய்ந்ததென்று எண்ணிடடா தாண்டவ கோனே என்று பாடுகிறார் ஒரு சித்தர். மனதை கட்டுப்படுத்து, அதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ரிஷிகள் சொல்கிறார்கள், ஞானிகள் சொல்கிறார்கள், சித்த புருஷர்கள் சொல்கிறார்கள். இப்போதைய யூடியூப் வருகின்ற சுவாமிஜிக்களும் இதைத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த பாழாய் போன மனதைத்தான் கட்டுப்படுத்துவது எப்படி என்பது நமக்கு தெரியவில்லை. முதலிலே மனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் போல ஓயாது உள்ளத்திலே தேவையற்ற எண்ணங்கள் பற்பல எழுகின்றன. அடுத்த வாரம் இது நடக்குமா, இந்த வாரம் இது நடக்குமா என்று மனம் பேதலித்து கொண்டே இருக்கின்றது. அந்த எண்ணங்களின் கூட்டே நம்மை ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் செய்கின்றது. ஆக எண்ணங்களே மனம், எண்ணங்களை கட்டுப்படுத்துவதே மனதை கட்டுப்படுத்துவது ஆகும். மனிதனுடைய மனோபாவத்திற்கு ஏற்ப நம்முடைய ரிஷிகள் எண்ணங்களை கட்டுப்படுத்த நமக்கு 3 மார்க்கங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அவை என்னென்ன மார்க்கங்கள் என்று பார்ப்போம். பக்தி, யோகம், ஞானம். இறைவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவது. பிறந்து சில மாதங்களே ஆன ஒரு சிசு எப்படி அனைத்திற்கும் தன் தாயையே எதிர்நோக்கி இருக்குமோ, இறைவனை மட்டுமே அனைத்திற்கும் ஒரே ஆதரவாக கொண்டு வாழ்வை நடத்துவதே பக்தி. அனைத்தையும் இறைவனாக பார்ப்பதுவே பக்தி. அனைத்தும் இறைவன் ஆதலால் பக்தன் யார் மீதும் கோபப்படவோ பொறாமைப்படவோ மாட்டான். மரணம் முதற்கொண்டு எதை கண்டும் அவன் அஞ்ச மாட்டான். தன் வாழ்வை தீர்மானிப்பது இறைவன். ஆதலால் தன் எதிர்காலத்தை பற்றி சிறிதும் சிந்திக்கவோ முடிவெடுக்கவோ மாட்டான். இவ்வாறு தன்னை முழுமையாக இறைவனுக்கே ஒப்புவிக்கும் பக்தனே சரணாகதன் என்பார்கள். இவ்வாறு சரணாகதி மூலம் இறைவனுடன் தன்னை ஐக்கியப்படுத்தினால் சிந்தனைகள் ஒழிந்து மனம் அழிந்து முக்தி பெற்று விடலாம். அடுத்ததாக யோகம். இந்த யோகம் என்பது இடைவிடாத பயிற்சியின் மூலம் மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது.
இதனை பதஞ்சலி மகரிஷி சொல்கின்றார். இடைவிடா முயற்சியின் மூலம் சிந்தனை அலைகளை கட்டுப்படுத்த முனைவர்களே யோகிகள். வாசி, குண்டலினி, கிரியா போன்ற எண்ணற்ற கடுமையான பயிற்சிகளால் பாடுபட்டு மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை வென்ற யோகிகளை சமாதி நிஷ்டர்கள் என்பார்கள். அவ்வாறு கடுமையான பல பயிற்சிகள் செய்து யோகம் பயின்று மனதை அடக்கி சமாதி ஸ்திதியை அடைந்தாலும் முக்தி பெற்று விடலாம். சமாதி என்பது மண்ணுக்குள்ளே போட்டு உடலை புதைப்பது அல்ல. எண்ணங்கள் அனைத்தையும் அறவே ஒழித்து மனம் சும்மா இருக்கும் நிலையே சமாதி நிலையாகும். இதைத்தான் வள்ளலார் சுவாமிகள் சும்மா இருப்பதே சுகம் என்றார். அடுத்ததாக ஞானம். கூர்ந்த அறிவால் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி சத்தியம் எது, அசத்தியம் எது என்று ஆராய்ந்து இருப்பது அனைத்துமே பிரம்மம்தான், பிரம்மத்தை தவிர்த்து இரண்டாவது ஒன்றும் இல்லை என்று நன்கு தேர்ந்து எந்த கணமும் விழிப்பாக இருந்து மனம் சிந்திக்காதபடி கணத்திற்கு கணம் கவனமாக வாழ்ந்து மனதை அடக்கியவர்களைத்தான் ஞானிகள் என்கின்றார்கள். எதற்காக ஞானிகள் பின்னே இத்துணை கூட்டம் ஓடுகின்றது என்றால், அவர் செய்தது போல் நம்மால் செய்ய முடியவில்லை. ஆகவே அவருடைய அருள் நமக்கு சற்றாவது கிடைக்குமா என்பதற்காகத்தான் நாம் ஞானிகள் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி ஞானிகளை தொடர்ந்து அவர்கள் பின்னே சென்று கொண்டிருந்து அவர்களுடைய அந்த ஞானத்திலிருந்து சிறிது பெற்றாலும் அதை நாம் முறையாக பயின்றாலும் நாமும் முக்தி பெற்று விடலாம். எனவே பக்தியின் மூலம் இறைவனுக்கு சரணாகதி செய்வதாலும் யோகம் பயின்று சமாதி நிலை அடைவதாலும் ஞானத்தினால் விழிப்பாய் இருப்பதாலும் மனதை நசித்து முக்தி அடைந்து விடலாம். இளகிய மனம் உடையவருக்கு பக்தியும், விடாமுயற்சி கொண்ட ஒரு மனிதருக்கு யோகமும், நல்ல அறிவு கூர்மை உடையவருக்கு ஞான மார்க்கமும் பொருந்தும். இதிலே நாம் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு அந்த மார்க்கத்திலே நாம் சென்றால் இந்த மனதை வென்று விடலாம். ஆகவே இந்த மனதை அடக்கி ஞானத்தை பெறுவோம். ஞானத்தின் வாழ்வு வாழ்வோம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.